இன்ட்ரோடக்ஷன்லயே எல்லாத்தையும் சொன்னேன். அடுத்து மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரா வரப்போறாரு. மெமரி அப்படி ஒரு நடிகர் வந்துட்டு இருக்காரு. அவருடைய ஃபேன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு. அப்படியே சிவாஜியா சொன்னது ஞாபகம். நேரம் காலம் இப்ப இன்னொருத்தருக்கு அந்த காலம் வந்துருக்கு. முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே முகத்தோட ஒருத்தன் முன்னாடி வந்து நின்னா. என்னுடைய பிகினிங் ஸ்டேஜில் என்னை பற்றி வந்து கமெண்ட்ஸ், விமர்சனங்கள் இதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நாளைக்கு இருப்பா ஹீரோனா எப்படி இருக்குண்ணா எல்லாரும் மூஞ்சி படம் சுத்தமாக நல்லா காசுல தலை படம் ஒன்றுமே இல்லை. தலை உள்ளார உட்காரவும் இல்லை. இந்த மாதிரிலாம் இருந்தாலும் இழுத்து முட்டு போக வேண்டியதான். நான் அப்படியே திரும்பி போயிடுவேன் நினைச்சியா? திரும்பி போறவன் இல்லடா, திருப்பி கொடுக்கறவன். நல்லா ஞாபகம் இருக்கு. 25 வருஷம் முன்னாடி ஒரு சின்ன பையனா என்கிட்ட வந்தாரு, திரையரங்களை போட்டு கொடுங்கன்னு. அன்னைக்கு நாங்க இவரை வாழ வச்சோம், இன்னைக்கு இவர் எங்க எல்லாரையும் வாழ வைக்கிறார். தலைவன்கிறது நாம தேடி போற விஷயம் இல்ல, நம்ம தேடி வர விஷயம். ஓப்பனிங் ஏதோ செம மேட்டர் சொன்னீங்க, என்ன அது? நாளைக்கு இருப்பா ஹீரோனா எப்படி இருக்குண்ணா எல்லாரும் மூஞ்சி அன்போ அடியோ எனக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு கொடுக்கணும். நீ எதை கொடுத்தாலும் அதை நான் ட்ரிபிளா திருப்பி கொடுக்கும். நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். நமக்கு செட் ஆகுதுல இந்த டைலாக்? நான் வச்சுக்கிறேன்.